மூன்றாம் இடம் அப்படின்னு சொன்னதும் ஜாதகர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய முக்கிய காரகங்களான சகோதரர் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருவார். ஏன்னா நம்ம கன்சல்டேஷனே அதை தான் பார்க்குறோம். ஏன்னா என்னுடைய சகோதரருக்கு உறவுநிலை எப்படி இருக்கும், சகோதரியோட உறவுநிலை எப்படி இருக்கும், அடுத்ததாக தனக்கு பிறகு பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றிய கேள்விகள் தான் அதிகமாக ஜாதகர்களுக்கு கன்சல்டேஷன்ல கேட்குறீங்க. ஆனா ஜாதகருக்கு அது மட்டும்தான் மூன்றாம் இடத்துல இருக்கான்னா கண்டிப்பா இல்லை. மூன்றாம் இடம் பெரும் அதிர்ஷ்டத்தை ஜாதகருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பாவமாக அமைகிறது. உயிர் காரகத்துல சகோதர சகோதரியை குறித்தாலும் ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில புகழடைய முடியுமா அப்படின்றத மூன்றாம் இடம் தான் குறிக்கிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில தோன்றலின் தோன்றாமை நின்று. இந்த பழமொழிக்கு இணங்க ஒரு ஜாதகருடைய அமைவு எப்பொழுதுமே புகழோடு இருக்குமா அல்லது புகழ் இல்லாமல் அவர் வாழ்க்கை இருக்குமான்றதை உறுதிப்படுத்தக்கூடிய பாவம் இந்த மூன்றாம் இடம் தான். இப்படிப்பட்ட முயற்சி பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும்?